வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது IBPS POல கேட்ட ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த டாபிக்ல இருக்க சம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. sold an article rupees 48 to be on 20% profit. அதாவது ஒரு ஆர்டிக்கலை 20% ப்ராஃபிட்ல சேல் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. sales to same article C, அதே ஆர்டிக்கலை C விற்கும் போது எவ்வளவு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா 15% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் சிக்கு என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின் கேட்கறாங்க. சியோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு எப்பயுமே என்ன இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் என்னங்கிறது கொடுக்கவே இல்லை, செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க 48ன்னு இல்லையா? செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 48ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்க எப்பயுமே ப்ராஃபிட்டா லாஸா பர்சன்டேஜ் இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே, ப்ராஃபிட் மீன்ஸ் யாரோட கம்பேர் பண்ணி, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா எப்பயுமே செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் என்னது ப்ராஃபிட்னு சொல்லுவோமா? காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 100னா எவ்வளவு ப்ராஃபிட்ல விற்கிறாங்க? 120யா? இது 20% அதிகமா விற்கிறாங்கன்னா 120யா மாறுமா? அப்ப செல்லிங் பிரைஸ் 120, அந்த 120 தான் 48 அப்படின்னா இதை வச்சு நான் 100% கண்டுபிடிச்சேன்னா காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருமா? ஓகேவா? அப்ப 120 அப்படிங்கிறது தான் எனக்கு 48னா இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு 12 into 100ன்னு பண்ணோம்னா இது 4 times கிடைக்கும். அப்ப 40 அப்படிங்கிறது தான் என்னது எனக்கு காஸ்ட் பிரைஸ். இப்ப என்ன தெரிஞ்சிச்சு எனக்கு? ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு இருக்குது? 40 rupeesன்னு இருக்கா? ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் எனக்கு 40 rupees. அப்ப சேல் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க? 48 rupees ப்ராஃபிட்ல வித்துருக்காங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? சேம் அதே ஆர்டிக்கலை சீங்கிறவரு சேல் பண்றாராம். அப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே ஆர்டிக்கல் சீன்ற பர்சன் என்ன பண்றாங்க? விக்கிறாங்க. அப்ப இவருக்கு என்னவா இருக்கும்? இதுதானே காஸ்ட் பிரைஸ். 40 ரூபாங்கிறது காஸ்ட் பிரைஸ். 15% லாஸ்ல விக்கிறாங்க மீன்ஸ் 15% என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? அப்ப இதுல 15% அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் 6 இருக்குமா? அப்ப 6 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 34ன்னு கிடைக்கும். அப்ப 34 தான் என்னவா இருக்கும் அப்படின்னா சியோட காஸ்ட் பிரைஸ். ஓகே, அப்ப ஆப்ஷன் 34 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் சோல்டு அண்ட் ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கலை 2400 ரூபாய்க்கு அதாவது ப்ராஃபிட்ல விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், டிஸ்கவுண்ட் அலௌட் ஆன் த ஆர்டிக்கல் இஸ் 20%, அதாவது 20% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. 20% இங்க டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணி தான் இதை என்ன பண்ணிருக்காங்க? 2400 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்படி வித்த பிறகு அவருக்கு என்னவா கிடைச்சிருக்கான்? 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அடுத்தது அதை வித்து அகெயின் அதே பொருளை என்ன பண்றாங்க? 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஃபைன் பண்ணா அதோட ப்ராஃபிட் வேல்யூ என்ன அப்படிங்கறது தான் கேக்குறாங்க. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி இதுதான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் நம்மளுக்கு என்னவா தெரியாது இல்லையா? காஸ்ட் பிரைஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 100ன்னு எடுத்தோம்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 20% ப்ராஃபிட்னா 20% அதிகமாகுதுன்னு அர்த்தமா? அப்போ 120%ன்னு எடுத்துக்கலாமா? அவங்க சேல் பண்ணது 2400, அந்த 2400ங்கிறது செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 100% கண்டுபிடிக்கலாமா? அப்ப 2 டைம்ஸ்னா 20ன்னு கிடைக்கும். எனக்கு இதுதான் 1%னா எனக்கு என்ன தேவை? 100% தேவையா? 100%ங்கிறது எதோட வேல்யூ? காஸ்ட் பிரைஸா? அப்ப 100% 2000ங்கிறது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? The discount allowed on the article is 20%. 20% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணி தான் இதை என்ன பண்ணிருக்காங்க? சேல் பண்ணிருக்காங்க. அப்ப அது எதோட வேல்யூ? 20% டிஸ்கவுண்ட் மீன்ஸ் அங்க எவ்வளவு பர்சன்டேஜோட வேல்யூ தான் இருக்கும்? 80%ஓட வேல்யூ தானே இது இல்லையா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மார்க் பிரைஸ் கண்டுபிடிக்கலாமா?
ஓகேவா 80% தான் இங்க ஒரிஜினலா இருக்கிறது. ஏன்னா 20% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணி தான் இந்த விலைக்கு வித்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா அப்ப 80% தான் 2400 அப்படின்னா என்னோட மார்க் பிரைஸ் தானே 100%. அப்ப இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் 100% கண்டுபிடிக்கலாமா 3ன்னு கிடைக்குமா இந்த 0 வந்து போனுச்சுன்னா 3000 கிடைக்குமா இதுதான் என்னது மார்க் பிரைஸ். ஓகேவா 3000 மீன்ஸ் மார்க் பிரைஸ். நெக்ஸ்ட் அகைன் என்ன சொல்றாங்க again if allowed 10% discount இதுல என்ன பண்றாங்க 10% என்ன பண்றாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. ஓகேவா இதுதானே என்னோட மார்க் பிரைஸ். டிஸ்கவுண்ட் மீன்ஸ் எப்பயுமே டிஸ்கவுண்ட் எங்க தான் கொடுப்போம் மார்க் பிரைஸ்ல இருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்ப மார்க் பிரைஸ்ல 10% மீன்ஸ் 300 ரூபாய் என்னவாகும் மைனஸ் ஆகுமா 300 ரூபாய் மைனஸ் ஆனிச்சுன்னா 2700 இருக்குமா. இது என்னது செல்லிங் பிரைஸ் இல்லையா மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்றோம். அப்படி சேல் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்ப என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்னா 2700 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க நம்ம கிட்ட ப்ராஃபிட் கேக்குறாங்க. ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இல்லையா. இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் என்னது அவங்க கேக்குற வேல்யூ. ஓகேவா அந்த ஆர்டிகளோட அப்போ ஒரிஜினல் பிரைஸ் இது 2700 இருக்கு இது 2000 இருக்கு. அப்ப இது ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கு 700 இருக்கு. அப்ப 700 தான் என்னது இதோட answer. Okay, next sum. Okay, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க a customer could not decide between discount கொடுக்கறாங்க 40% or two successive discount 2.5% 1.5% by a certain article. ஒரு ஆர்டிகலை ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த போத் டிஸ்கவுண்ட் ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5ங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் 15 எழுதிக்கிறேன். அடுத்தது இன்னொன்னு 25% ரெண்டுமே என்ன பண்ணிக்கிறேன் டெசிமல் இருக்கிறத நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 25 into 15 ட்ரெடிஷ்னலா போடணும்னா டிவைட் பை 100 இதோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 40 மைனஸ் 375ன்னு கிடைக்குமா டிவைடட் பை 100ன்னு கிடைச்சோம்னா பர்சன்டேஜ் அப்படின்னா இதோட டெசிமல் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட என்னவா மாறும் நமக்கு 3.75 கிடைக்குமா. அப்ப 3.75னா இங்க என்ன கிடைக்கும் 40 மைனஸ் 3.75 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 36.25ன்னு கிடைக்கும். ஓகேவா இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிஸ்கவுண்ட் கொடுத்த வேல்யூ. ஆனா நம்மளுக்கு கேட்கறது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க இல்லையா. அப்ப டிஃபரன்ஸ்னா டிஸ்கவுண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். நம்மளோட ஒரிஜினல் மார்க் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 40% தான் நம்மளோட ஒரிஜினல் மார்க் பிரைஸ். ஓகேவா அதுல மைனஸ் நம்ம கொடுத்துருக்க இந்த டிஸ்கவுண்ட் ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு வர செல்லிங் பிரைஸ் இதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 36.25 இருக்கு இல்லையா. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளோட ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கிடைக்கும். அப்ப 36னா இதுல என்ன கிடைக்கும் 25னா 7 5 and 3ன்னு கிடைக்கும். அப்ப 3.75 தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஷாப்கீப்பர் சால்ட் அண்ட் ஆர்டிகல் ஆஃப்டர் அலோவிங் சக்சஸிவ் ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். அடுத்தது ஷாப்கீப்பர் ஏர்ன் பண்றாங்க ப்ராஃபிட் 8% ஏர்ன் பண்றாங்களாம். அப்படி டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது எவ்வளவு அப்படின்னா 168 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்த வேல்யூ அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட் மீன்ஸ் யாருல இருந்து கொடுப்பாங்க எப்பயுமே மார்க் பிரைஸ்ல இருந்து தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல மார்க் பிரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது அதனால நான் அதை என்ன எடுத்துக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்கறாங்க 10% கொடுக்கறாங்க. 10% கொடுத்து என்ன பண்றாங்க சேல் பண்றாங்க. 10% ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு 10 rupees. அப்ப 10 மைனஸ் பண்ணோம்னா மேல 90 மாறுமா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அகைன் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. அப்ப 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இங்க எவ்வளவு மாறும் 18 rupees கம்மியாகுமா. அப்ப 18 rupees மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இங்க 2 and 72ன்னு கிடைக்கும். ஓகேவா அப்ப ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு நம்மளுக்கு எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 72ன்னு இருக்கு. ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ஷாப்கீப்பர் earned 88% ப்ராஃபிட் வாங்கியிருக்கன்னு சொல்றாரு. ஓகேவா அப்ப 8% ப்ராஃபிட்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்னவா டிஃபரன்ஸ் இருக்கு 28 யூனிட்ஸ் இருக்கா. அப்ப அந்த 28 சேர்ந்தது தானே என்னவா இருக்கும்
8% ப்ராஃபிட்டா இருக்கும் இல்லையா? அப்ப 28 யூனிட்ஸ் தான் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் ஆர் பார்ட்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? 28 பார்ட் தான் இந்த டிஃபரெண்ட். அதான் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களே அந்த டிஃபரன்ஸ் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 100ல 72 மைனஸ் பண்ணோம்னா 28 இருக்குமா? அதை பார்ட்டா வச்சோம்னா 28 பார்ட் தான் 168னா இதை வச்சு 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இதை வச்சு 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 6 டைம்ஸ்னு வரும். இப்ப பார்ட் 1 பார்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 6. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? 1 பார்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 28 பார்ட்ங்கிறது 168னா 1 பார்ட் வந்து 6ன்னு கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கலாமா? இது தானே செல்லிங் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் 72ஆ இருந்துச்சுன்னா இதோட 6 மல்டிபிள் பண்ணலாமா? இதோட 6 மல்டிபிள் பண்ணனா எனக்கு செல்லிங் பிரைஸ் வேல்யூ கிடைச்சிருமா? ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் வேல்யூனா இங்க 12. அப்ப என்னோட செல்லிங் பிரைஸ் 432 இருந்துச்சுன்னா அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 100%ங்கிறது காஸ்ட் பிரைஸ்னா 108%ங்கிறது தான் என்னோட செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த 108ங்கிறது தான் யாரா இருப்பாங்க? இந்த 432. அப்ப இது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னா என்னோட 100% வேல்யூ தானே காஸ்ட் பிரைஸ் இல்லையா? அப்ப இதுல 100% கண்டுபிடிக்கலாமா? 108 into 100%ன்னு போட்டோம்னா இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கட் பண்ணோம் அப்படின்னா 108னா 4 டைம்ஸ்னு கிடைக்கும். இப்போ 400 தான் இதோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஷாப்கீப்பர் இஸ் செல்லிங் எ ஃபேன் அட் எ டிஸ்கவுண்ட் வந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க் பிரைஸ்ல இருந்து. மார்க் பிரைஸ் இஸ் 20% above the காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸை விட 20% அதிகமா இருக்கிறது தான் மார்க் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தென் எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 420 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க இல்லையா? இங்க காஸ்ட் பிரைஸ், மார்க் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இல்லையா? 3 இருக்கு. இதுல யாரு காஸ்ட் பிரைஸை விட 20% அதிகமா இருக்கவன் தான் மார்க் பிரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? எனக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. அதனால நான் இதை 100ன்னு எடுத்தேன்னா இதை 120ன்னு எடுக்கலாமா? ஏன்னா 20% அதிகமா இருக்கிறதுனாலதான் இவன் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இவன் 120%ஆ இருப்பான். 120ஆ இருந்தானா நெக்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? 30% டிஸ்கவுண்ட்னா இதுல இருந்து 30%னா எவ்வளவு கிடைக்கும்? 36 rupees இதோட மைனஸ் பண்ணோம்னா 84ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? 84. அவங்க சேல் பண்ணது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 420. அப்ப இதுக்கு ஈக்குவலா 84% தான் 420னா இதை வச்சு நான் 100% கண்டுபிடிச்சேன்னா அதுதான் என்னோட காஸ்ட் பிரைஸா? அப்ப 84 இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா 84 into 100% தேவைன்னா நான் 100ஆல மல்டிபிள் பண்ணுவேன் இல்லையா? இதோட கட் பண்ணோம்னா இங்க 2 டைம்ஸ்னு வரும். இது 1 டைம் கிடைக்கும். இதோட பண்ணோம்னா 5. அப்ப இதோட ஆன்சர் அப்படின்னா 500 rupees தான் இதோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். இதுல என்ன சொல்லிருக்காங்க? a shopkeeper marks a price of a article 30% above the cost price. அதாவது காஸ்ட் பிரைஸை விட 30% அதிகமா இருப்பாங்க மார்க் பிரைஸ். அப்ப இவங்க என்னன்னு தெரியாது. நான் 100ன்னு வச்சுனா இதுல இருந்து 30% அதிகமான 130% இருப்பாங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? if the shopkeeper allows a 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தா அது எனக்கு செல்லிங் பிரைஸா கிடைக்கும் இல்லையா? மார்க் பிரைஸ்ல 10%னா 13 rupees. அப்ப அதை மைனஸ் பண்ணோம்னா என்னோட செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 117 கிடைக்குமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? சேல்ஸ் த ஆர்டிகல் 1300. அத எவ்வளவுக்கு விக்கிறாங்க அப்படின்னா 1300 rupeesக்கு விக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 117 அப்படிங்கிறது 17%ஆ இருந்தா செல்லிங் பிரைஸ். அவங்க வித்தது 1300. அப்ப இதை வச்சு நான் 100% கண்டுபிடிச்சேன்னா என்னோட காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருமா? அப்ப 117,300 into 100% தேவைன்னா 100ஆல கேன்சல் பண்ணுவோம். அப்ப இதை 1 டைம் பண்ணணும்னா அகெயின் ஒரு 113 இருக்கும். அடுத்தது 1 பண்ணோம்னா 13 அப்படின்னு 111ன்னு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னா 1100 ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நம்மளோட ஆன்சர் பார்த்தோம்னா இதுதான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the ratio of a marked price cost price. மார்க் பிரைஸும் கொடுத்திருக்காங்க, காஸ்ட் பிரைஸும் கொடுத்திருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் 25, மார்க் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 33. இந்த ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அண்ட்
டைம் ஆஃப் செல்லிங் ஆர்டிகல் அதை என்ன பண்றாங்க நெக்ஸ்ட் செல் பண்றாங்க. த ஷாப்கீப்பர் அலோஸ் ஏ டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 20%. தென் த மார்க்டு பிரைஸ் இஃப் த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 224ங்கிறது ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் என்னது ப்ராஃபிட்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு பை ஷாப்கீப்பர், எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு, ரேஷியோ தான் இருக்குது, எங்கேயுமே வேல்யூ இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரேஷியோவோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்க 20% என்ன பண்றாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட்னா எதுல இருந்து கொடுப்பாங்க, மார்க் பிரைஸ்ல இருந்து தானே கொடுப்பாங்க. அப்ப 33 இருக்கும்போது டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கு, 20% கொடுக்குறாங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்ட்டு 20% கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 பார்த்தோம்னா 6.66 கிடைக்கும். இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் பிரைஸ்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட். ஓகேவா? அப்ப டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6.6ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ், இது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அதாவது எவ்வளவு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிருப்பாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 33%, இங்க காஸ்ட் பிரைஸ் 25ன்னு இருக்கு, டிஸ்கவுண்ட்ங்கிறது 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப ஒரிஜினல் எவ்வளவா இருந்திருக்கும், 80%. 100%ல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா 80% அமௌண்ட் தானே ரிமைனிங் இருக்கும். அப்ப 80% தானே அவர் என்ன பண்ணிருப்பாரு, சேல் பண்ணிருப்பாரு. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும், 80% தான் அவரோட செல்லிங் பிரைஸ். அதாவது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் 20% போக தான் சேல் பண்ணிருப்பாங்க. அப்ப என்னோட ஒரிஜினல் அதாவது சேல் பண்ணினது எவ்வளவா இருக்கும், 80% தான் அவர் சேல் பண்ணிருப்பாரு. ஏன்னா 20% டிஸ்கவுண்ட் போக அப்ப சேல் பண்ணது எவ்வளவா இருக்கும், 80% இருக்குமா. அந்த 80% இந்த 20% டிஸ்கவுண்ட் பண்ண ரேஷியோவோட என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். அப்ப 80 டிவைடட் பை 100ன்னு எழுதணும்னா இன்ட்டு 33ன்னு எழுதுறோம். ஓகேவா? இந்த 0க்கு இந்த 0 கட் ஆயிடும், இது 5 டைம்ஸ்னு வரும். இது என்ன இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ்னு கிடைக்கும். இது இதோட கட் பண்ணோம்னா 6.66ன்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 26.4ன்னு கிடைக்கும். ஓகேவா? 26.4ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லிங் பிரைஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருச்சு, அதாவது மார்க் பிரைஸும் கிடைச்சிருச்சு இல்லையா. மார்க் பிரைஸ் கிடைச்சிருக்கு, செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருக்குது, ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. இது என்னது அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். அப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் வேல்யூ என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க ருபீஸ். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்குமான டிஃபரெண்ட் தான் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க 224 அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது செல்லிங் பிரைஸ் 26.4 மைனஸ் அவங்க காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 25ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்ப 25, இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் 1.6 இல்லையா. 1.6 தான் 224னா எனக்கு என்ன தேவை, டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ண இந்த ப்ராஃபிட் அமௌண்ட் தானே தேவை. அப்ப இதை இந்தானு கொண்டு வந்தோம்னா 224 divided by 1.6 into 100. ஓகே, அப்ப இது ரெண்டையும் கட் பண்ணோம் அப்படின்னா 160 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 160 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூனா நம்மளுக்கு என்ன ஒரிஜினலா தேவை அப்படின்னா ஆஃபர் பண்ண டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் அமௌண்டா கேட்குறாங்க. ஆஃபர் பண்ண டிஸ்கவுண்ட் அமௌண்ட்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பிரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 6.6. இந்த 6.6 எக்ஸோட வேல்யூவோட மல்டிபிள் பண்ணோம்னா அப்ப இதோட 6.6 மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன அப்படின்னா 1.01560ன்னு கிடைக்கும். 1 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1056 தான் இதோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல்ங்கிறவர் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாரு, ஏங்கிறவர்கிட்ட இருந்து பிங்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. ஏர்னிங் எவ்வளவு அவர் ஏங்கிற ஒரு ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காருன்னா 25% ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காரு. இஃப் ஹி பாத் it 20% less and sold at 72 less, அதாவது 20% கம்மியா வாங்கி என்ன பண்றாங்க 15% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஏங்கிறவங்க பிங்கிறவங்கள்ட்ட விற்கிறாங்க. அப்ப இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ்ன்னு வச்சுக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாதனால 100ன்னு வச்சுக்கிறேன். அதுல இருந்து
25% ப்ராஃபிட்ல என்ன பண்றாங்க, பிக்கு விற்கிறாங்க. அப்ப 25% 100ல 25னா 100ல 25%னா 25. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 125 கிடைக்கும். ஓகேவா? 120க்கு விற்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 20% கம்மியா வாங்கி அதே பொருளை என்ன பண்றாரா, 15% ப்ராஃபிட்ல விற்கிறாராம். அப்ப 20% கம்மியானா 100 ரூபான்னு ஒரு பொருளை எடுத்தனா 20% கம்மியானா 80 ரூபான்னு எடுத்துக்கலாமா? 80 ரூபாயில 15% என்ன பண்றாரு, ப்ராஃபிட்ல விற்கிறாரு. அப்ப 15% ப்ராஃபிட்னா இதுல எவ்வளவு கிடைக்கும்னா 12 கிடைக்குமா? 12 ருபீஸ் என்ன பண்றாங்க, ப்ராஃபிட்ல விற்கிறாங்க. ப்ராஃபிட்ல விற்கிறாங்கன்னா அப்ப இங்க எவ்வளவு கிடைக்கும், 92ன்னு கிடைக்குமா? அப்ப ரெண்டு பேருக்கும் செல்லிங் பிரைஸ்ங்கிறது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, என்ன கேக்குறாங்கன்னா பி மைனஸ் ஏ தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ், அதாவது மைனஸ் பண்ணா என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப பி மைனஸ் ஏவோட செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு, இதுல 3ன்னு கிடைக்கும் இல்லையா? 33ங்கிறது கிடைக்கும். இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கிடைக்குது, 33ன்னு கிடைக்குது. இது 33ங்கிறது தான் 72 கம்மியா வித்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, சேல் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த 33 பார்ட் தான் 72னா இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், 1 பார்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்ப இதை வச்சு டிவைடட் பை 33ன்னு எடுத்துட்டு வந்தோம்னா 1 பார்ட் வேல்யூனா 1111 3ஆல கட் பண்ணோம்னா இதுவும் 24 divided by 11 கிடைக்கும். ஓகே, 1 பார்ட் வேல்யூ அப்படின்னா என்ன கிடைக்குது, 24 divided by 11 கிடைக்குது. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, b யோட வேல்யூ என்ன, b மைனஸ் a தான் கேக்குறாங்க. b யோட வேல்யூ அப்படின்னா 25ன்னு இருக்கு. அதோட நம்ம ஆல்ரெடி மைனஸ் பண்ண வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 24ன்னு கிடைச்சிருக்கோம், டிவைடட் பை 11 கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 600 divided by 11 கிடைக்கும். 600 divided by 11 தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் யுவர் ஆர்டிகல், செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 780 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. ஷாப்கீப்பர் இன்கர்ஸ் எ லாஸ்ல எவ்வளவு விற்கிறா அப்படின்னா 25% லாஸ்ல விற்கிறாங்க. அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது, நான் 100ன்னு வச்சேன்னா செல்லிங் பிரைஸ் அதாவது லாஸ்ல விற்கிறாங்க, அப்ப 75க்கு தான் வித்திருப்பாரு இல்லையா? அப்ப செல்லிங் பிரைஸோட இதோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 780ங்கிறது தான் இதோட வேல்யூ இல்லையா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சேம் ஆர்டிகல் மார்க்கெட் பிரைஸ் 40% above the காஸ்ட் பிரைஸ். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸை விட மார்க் பிரைஸ் 40 ரூபாய் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் இந்த இடத்துல 100 வச்சேன்னா இங்க மார்க் பிரைஸ் என்னவா இருக்கும், 140 இருக்குமா? ஓகேவா? தென் த ஷாப்கீப்பர் ஏர்ன் எ ப்ராஃபிட் 120 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சேல் பண்றது எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 120 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க, அப்ராக்சிமேட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் இங்க இருக்கு 140 இருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவா இருக்கும், 20 இருக்குமா? ஓகேவா? அப்ப 20% தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா the ratio of your cost price market price and article 2:3ங்கிற ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ், செகண்ட் வந்து மார்க் பிரைஸ்னு கொடுத்திருக்காங்க. then the shopkeeper 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மார்க் பிரைஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்றாங்க அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் if the shopkeeper still made profit வந்து எவ்வளவு அப்படின்னா ப்ராஃபிட் 50 அப்படின்னு இருக்குதா. then to find the selling price of your article, selling price தான் என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இங்க கொடுத்திருக்கிறது ரெண்டுமே ரேஷியோவா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டையுமே 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பிரைஸ்ல இருந்து 10% அதாவது 50 ருபீஸ் மைனஸ் பண்ணோம்னா இங்க 250 இருக்குமா? என்ன கேக்குறாங்க அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும், 250 இருக்கா? அப்ப 250 ருபீஸ் தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.